வைகுண்ட ஏகாதசியை ஒட்டி திருப்பதி ஏழுமலையான் கோயிலில் சொர்க்கவாசல் திறப்பு. கோவிந்தா முழக்கத்துடன் பக்தர்கள் தரிசனம். பாகவத பிரிய தமிழ்நாட்டில் வைணவ திருத்தலங்களில் அதிகாலையில் களை கட்டிய வைகுண்ட ஏகாதசி விழா. ஸ்ரீரங்கம், திருவல்லிக்கேணி, காஞ்சிபுரம், சேலம் கோட்டை உள்ளிட்ட இடங்களில் அதிகாலையில் சொர்க்கவாசல் திறப்பு. துணைவேந்தர் நியமனத்தில் மாநில அரசின் அதிகாரத்தை குறைக்கும் யுஜிசி விதிமுறைக்கு எதிராக சட்டப்பேரவையில் தீர்மானம் நிறைவேற்றம். அதிமுக, பாமக ஆதரவு. திருத்தம் இறுதியானது அல்ல என கூறி பாஜக எதிர்ப்பு. கோரிக்கை அதில் சொல்லலாம். ஆனால் அந்த உயர்கல்வியில் முதலிடத்தில் உள்ள தமிழ்நாட்டை வயிற்றெரிச்சலில் கீழே தள்ள மத்திய அரசு முயற்சி என முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் குற்றச்சாட்டு. தன்னிச்சையாக துணைவேந்தர்களை நியமிக்கும் அதிக அதிகாரங்களை ஆளுநர்களுக்கு வழங்குவது சரியுமல்ல, முறையுமல்ல. இவர்களாக ஒரு உத்தரவை போட்டுவிட்டு இதனை அமுல்படுத்தாத கல்வி நிறுவனங்கள் யுஜிசி திட்டங்களில் பங்கேற்க முடியாது. சட்டப்பேரவை தீர்மானத்திற்கு செவிசாய்க்காவிட்டால் மக்கள் மன்றத்தையும் நீதிமன்றத்தையும் நாடுவோம் என்றும் திட்டவட்டம். யுஜிசி வரைவு விதிகள் விவகாரத்தில் மக்களின் கருத்து அடிப்படையில் ஆணையத்துக்கு பரிந்துரை செய்யப்படும். துணைவேந்தர் நியமனத்தை தாமதப்படுத்துவது நோக்கமல்ல என்றும் யுஜிசி தலைவர் ஜெகதேஷ்குமார் நியூஸ் 18க்கு பிரத்யேக பேட்டி. பல்கலைக்கழக மானியக் குழுவின் வரைவு விதிமுறைகளை கண்டித்து சென்னையில் மாணவர் இயக்கங்கள் இன்று போராட்டம். திமுக மாணவர் அணியும் பங்கேற்கும் என அறிவிப்பு. பெரியாரை அவமதித்த சீமானின் சென்னை மற்றும் நீலாங்கரை வீடுகளை முற்றுகையிட முயன்ற தந்தை பெரியார் திராவிடர் கழகத்தினர் கைது. நாம் தமிழர் கட்சி நிர்வாகியின் கார் கண்ணாடி உடைப்பு. புதுச்சேரியில் சீமானுக்கு எதிராக போராடியவர்களை தடுத்ததால் தள்ளுமுள்ளு. பெரியாரின் நூல்களை அரசுடைமையாக்கிவிட்டு ஆதாரம் கேளுங்கள் என சீமான் ஆவேசம். பெரியார் பேசியதற்கு ஆதாரங்கள் இருப்பதாகவும் பொதுவெளியில் சீமான் அப்படி கூறியிருக்க கூடாது என்றும் பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை பேட்டி. நாம் தமிழர் கட்சி ஒருங்கிணைப்பாளர் சீமானுக்கு எதிராக சென்னை காவல் ஆணையர் அலுவலகத்தில் திமுக புகார். கோவை, கடலூர், தஞ்சாவூர், ஈரோடு உள்ளிட்ட பல இடங்களில் பெரியாரிய இயக்கங்கள் சார்பில் மனு. வடலூரில் வழக்கு பதிவு. ஈரோடு கிழக்கு தொகுதி இடைத்தேர்தலுக்கான வேட்புமனு தாக்கல் இன்று தொடக்கம். முன் ஏற்பாடுகள் குறித்து ஆட்சியர் ராஜகோபால் சுன்கரா ஆலோசனை. அண்ணா பல்கலைக்கழக மாணவி விவகாரத்தில் எஃப்ஐஆர் வெளியானதால் சென்னை ஆணையர் மீது நடவடிக்கை எடுக்க உத்தரவிடப்பட்டு வழக்கு. உயர்நீதிமன்ற உத்தரவுக்கு எதிராக உச்சநீதிமன்றத்தில் தமிழ்நாடு அரசு மேல்முறையீடு. பொங்கல் தொகுப்பை பெறும் வகையில் தமிழ்நாட்டில் இன்று ரேஷன் கடைகள் இயங்கும். வழக்கமாக மாதத்தின் முதல் வெள்ளிக்கிழமை விடுமுறை அளிக்கப்பட்டு வந்த நிலையில் அறிவிப்பு. ஒரே பாலின திருமணத்தை அங்கீகரிக்க கோரி தாக்கல் செய்யப்பட்ட மேல்முறையீட்டு மனு தள்ளுபடி. ஏற்கனவே பிறப்பித்த உத்தரவில் எந்த பிழையும் இல்லை என உச்சநீதிமன்றம் திட்டவட்டம். கோவையில் மாட்டிறைச்சி விற்க எதிர்ப்பு தெரிவித்து மிரட்டல். பாஜக ஓபிசி பிரிவு மாநகர செயலாளர் சுப்பிரமணி மீது 4 பிரிவுகளில் காவல்துறை வழக்கு. பாஜகவினர் மறியல். சட்டப்பேரவையின் கேமராக்கள் எதிர்க்கட்சியின் பக்கம் திரும்பவே இல்லை என எடப்பாடி பழனிசாமி விமர்சனம். சட்டப்பேரவை ஆளும் கட்சி வரிசையோடும் சபாநாயகரோடும் முடிந்து விட்டதா என்றும் கேள்வி. தமிழக வெற்றிக் கழகத்தின் நிர்வாகிகள் அறிவிப்பு தொடர்பான ஆலோசனை கூட்டம் சென்னையில் இன்று நடைபெறுகிறது.
அமெரிக்காவின் லாஸ் ஏஞ்சல்ஸ் நகரில் கட்டுக்கடங்காமல் கொழுந்துவிட்டு எரியும் தீ. 1,00,000 பேர் வெளியேற்றம், 5 பேர் பலி. ஹாலிவுட் ஸ்டுடியோக்களும் கருகும் அபாயம். வணக்கம், இது பிரேக் ஃப்ரீ பிரைம் டைம். முழுமையான செய்திகளின் 3 மணி நேர அணிவகுப்பு. முதலில் சூப்பர் 60. இன்றைய நாளில் அறிய வேண்டிய அத்தனை செய்திகளின் விறுவிறுப்பான தொகுப்பு. முதலாவதாக, வைகுண்ட ஏகாதசியை ஒட்டி திருப்பதி, ஸ்ரீரங்கம் உள்ளிட்ட வைணவ தலங்களில் அதிகாலையில் சொர்க்கவாசல் திறப்பு வைபவங்கள் நடைபெற்றன. ஸ்ரீனிவாச கோவிந்தா, ஸ்ரீ வெங்கடேஷ கோவிந்தா, பக்தவத்சல கோவிந்தா, பாகவத பிரிய கோவிந்தா. பூலோக சொர்க்கம் என்று அழைக்கப்படும் திருப்பதி ஏழுமலையான் கோயிலில் சொர்க்கவாசல் திறப்பையொட்டி கண்கவர் விளக்குகளால் அலங்கரிக்கப்பட்டிருந்த காட்சிகள்தான் இவை. வைகுண்ட ஏகாதசியொட்டி அதிகாலை 12:45 மணிக்கு ஏழுமலையான் கோயிலில் சொர்க்கவாசல் திறக்கப்பட்டது. உற்சவர் மலையப்ப சுவாமி ஸ்ரீதேவி பூதேவி சமேதராக சொர்க்கவாசலில் பிரவேசித்து எழுந்தருளினார். அப்போது பக்தர்கள் கோவிந்தா கோவிந்தா என பக்தி முழக்கம் எழுப்பினர். பக்தர்கள் ஒரே நேரத்தில் ஏழுமலையானை தரிசித்துவிட்டு சொர்க்கவாசல் வழியாக சென்றதை பாக்கியமாக கருதினர். சொர்க்கவாசல் திறப்பையொட்டி திருமலையே விழாக்கோலம் பூண்டிருந்தது. கோயில் வளாகம் முழுவதும் பல்வேறு வகையான மலர்கள் மற்றும் வண்ண விளக்குகளால் அலங்கரிக்கப்பட்டிருந்தன. வைகுண்ட ஏகாதசியொட்டி ஸ்ரீரங்கம் ரங்கநாதர் கோயிலில் சொர்க்கவாசல் திறப்பு நிகழ்ச்சி கோலாகலமாக நடைபெற்ற காட்சிகளே இவை. பூலோக வைகுண்டம் என போற்றப்படும் ஸ்ரீரங்கம் ரங்கநாதர் கோயிலில் மார்கழி மாத வைகுண்ட ஏகாதசி விழாவின் சிகர நிகழ்ச்சியான சொர்க்கவாசல் திறப்பு நிகழ்ச்சி இன்று நடைபெற்றது. அதிகாலை 4:15 மணிக்கு நம்பெருமாள் மூலஸ்தானத்திலிருந்து புறப்பட்டு 5:15 மணிக்கு பரமபதவாசல் எனப்படும் சொர்க்கவாசலில் எழுந்தருளினார். நம்பெருமாள் ரத்தின அங்கி அணிந்து ஸ்ரீவில்லிபுத்தூர் ஆண்டாள் சூடிக் கொடுத்த மாலை கிளியுடன் பக்தர்களுக்கு அருள் பாலித்தார். தொடர்ந்து மங்கள வாத்தியங்கள் இசைக்க கோவிந்தா கோவிந்தா என்ற பக்தி கோஷங்கள் முழங்க நம்பெருமாள் சொர்க்கவாசலை கடந்தார். சொர்க்கவாசல் திறப்பு விழாவையொட்டி லட்சக்கணக்கான பக்தர்கள் ஸ்ரீரங்கத்தில் குவிந்திருப்பதால் திரும்பும் திசையெல்லாம் பக்தர்கள் வெள்ளமாக காட்சியளித்தது. பல்கலைக்கழக மானியக் குழு புதிய வரைவு விதிமுறைகளுக்கு எதிராக சட்டப்பேரவையில் முதல்வர் கொண்டு வந்த தீர்மானத்தை அதிமுக, பாமக உள்ளிட்ட கட்சிகள் ஆதரித்தன. துணைவேந்தர் நியமனத்தில் மாநில அரசின் அதிகாரத்தை குறைக்கும் யுஜிசியின் விதிமுறைகளுக்கு எதிராக சட்டப்பேரவையில் தீர்மானம் கொண்டு வந்த முதலமைச்சர் மத்திய அரசு பகிரங்க மிரட்டல் விடுவதாக குற்றம் சாட்டினார். யுஜிசியின் திருத்தப்பட்ட விதிமுறைகளை திரும்பப் பெறக் கோரி தமிழ்நாடு சட்டப்பேரவையில் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தனி தீர்மானத்தை முன்மொழிந்து உரையாற்றினார். பாவேந்தர் பாரதிதாசன் பாடலுடன் உரையை தொடங்கிய முதலமைச்சர் பள்ளிக் கல்வியை சிதைப்பதற்காகவே புதிய கல்விக் கொள்கையை மத்திய அரசு திணிப்பதாக குற்றம் சாட்டினார். தன்னிச்சையாக துணைவேந்தர்களை நியமிக்கும் அதிக அதிகாரங்களை ஆளுநர்களுக்கு வழங்குவது சரியுமல்ல, முறையுமல்ல. தொடர்ந்து பேசிய அவர், யுஜிசி விதிமுறையை ஏற்காவிட்டால் பட்டங்களை வழங்க முடியாது என பகிரங்க மிரட்டல் விடுக்கப்பட்டுள்ளதாக மு.க.ஸ்டாலின் குற்றம் சாட்டினார். இவர்களாக ஒரு உத்தரவை போட்டுவிட்டு இதனை அமுல்படுத்தாத கல்வி நிறுவனங்கள் யுஜிசி திட்டங்களில் பங்கேற்க முடியாது என்று சொல்வது அநியாயம் அல்லவா? அதுவும் பட்டங்களை வழங்க முடியாது என்பது பயங்கரமான மிரட்டல் அல்லவா? இதனையடுத்து தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது.